ஏய் வரதராஜா, உனக்கு கொஞ்சமும் நாங்க குறைஞ்சவங்க இல்லைன்னு இன்னைக்கு உனக்கு காட்டுறேன். வரதா, உன்னோட இந்த கோவம் தாயா எனக்கு இன்னைக்கு ஆயுதமா இருக்க போகுது. சக்கரை கலந்து கொடுக்குறேன். குடுமா இந்தாங்க. குணா, எல்லாம் ரெடியா? கிளம்பலாமா? அண்ணா வண்டியெல்லாம் ரெடி ஆயிடுச்சுண்ணே. வீட்டில் எல்லாம் ரெடினா கிளம்பிடலாம். எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. கல்யாணி அருள் ரெடி ஆயிட்டா கிளம்பிடலாம். இன்னைக்கு கல்யாணி என்ன செய்ய காத்திருக்காளோ நினைச்சாலே பயமா இருக்கேன். குடிசகரா, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லைண்ணே, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. இன்னைக்கு வானதி என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காளோ அதே கலரில் நாமளும் ட்ரெஸ் போட்டுட்டு போய் வானதியை அசத்திடுவோம். ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு 2 பேரும் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம ஃபோனில் வச்சுக்கணும். முதல்ல வானதி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்போம். பாட்டிக்கு தவசங்கிறதுனால மாமா வீட்ல இருந்து எல்லாரும் வருவாங்க. அருள் மாமாவும் கண்டிப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வரும். அருள் மாமா கூட நின்னு எப்படியாவது ஒரு போட்டோ எடுத்துடணும். கரிகால மாமா வேற ஃபோன் பண்ணுது. ஐயோ, தேவையில்லாம அது மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்கோமே. என்ன வானதி ஃபோன் எடுக்கல? ஒருவேளை வானதி பக்கத்தில் அத்தை மாமா யாரும் இருக்காங்களோ, அதனால தான் பயந்துக்கிட்டு வானதி ஃபோன் எடுக்கலையோ. சரி, மெசேஜை போட்டு பார்ப்போம். கரிகாலா, இன்னும் கிளம்பாம யாருக்குடா போன் பண்ணிட்டு இருக்க? என்ன ஒரு மாதிரி வெக்கம்லாம் படுற மாதிரி இருக்கு? ஓஹோ, வானதிக்கு போன் பண்ணிட்டு இருக்கியா? ஏண்டா, அவங்க வீட்டுக்கு தானே இப்ப நாம போறோம். அதுக்குள்ள என்ன போனு? இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, அவ நம்ம வீட்டுக்கே வந்துருவா. அதுக்கப்புறம் உன் பக்கத்துல உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வா. வானதி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தெரியாம நம்ம இப்ப என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போறது? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, தவசத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி நீ பிரச்சனை பண்ணுவேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா எல்லாருக்கும் முன்னாடி தயாரா நிக்கிறிய, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் வரலன்னு சொன்னா மட்டும் விட்டுறவா போறீங்க? எப்படியும் நீங்களும் உங்க அண்ணனும் எப்படியாவது எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சு கூட்டிட்டு போக தான் போறீங்க. இதுதானே எப்பவுமே நடக்குது. இது எதுக்குன்னு தான் நானே கிளம்பிட்டேன். இவ சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. இவ இப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது. வேற ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் பிரச்சனை பண்ணாம கிளம்பிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்ப என்ன பாராட்டுறீங்களா இல்ல குறை சொல்றீங்களா? ஏய், நான் ஒன்னும் இப்ப சண்டை போட வரல. நீ கிளம்பிட்டியா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன். இல்லையே, நீங்க ஏதோ வம்பிழுக்க வந்த மாதிரியே இருக்கே. நான் இந்த வீட்டுல கிளம்பினாலும் குத்தமா இருக்கு, கிளம்பலனாலும் குத்தமா இருக்கு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ கிளம்பிட்டனா சீக்கிரம் கீழே வா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டியா?
அது எப்படி மாமா விசேஷம் நான் வராமல் இருக்க முடியுமா? என்னக்கா ஆச்சரியமா இருக்கு? என்ன? மருதம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால வேணான்னு ஒதுங்குவ. இன்னைக்குன்னு பார்த்து ஆர்வமா கிளம்பிட்ட. டேய், இப்பதான் உங்க மாமா இத பத்தி பேசி வாங்கி கட்டிக்கிட்டு போறாரு. இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? இல்லக்கா இப்படிலாம் நீ கிளம்ப மாட்டியே. அதான் டேய், இப்ப என்னடா வேணும் உனக்கு? அக்கா இதுக்கு பின்னாடி ஏதோ பிளான் வச்சிருக்கிற மாதிரி தெரியுதுக்கா. ஆமாண்டா, நீ எப்பவும் என்கிட்ட சொல்லுவியே, கத்துறதுனாலயும் சண்டை போடுறதுனாலயும் இங்க எதுவும் வேலைக்கு ஆகாதுக்கான்னு. அதுக்குதான் புத்திசாலித்தனமா காய நகர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. அக்கா இப்பதான்க்கா நான் எதிர்பார்த்தேன் அக்கா மாதிரியே பேசுறேன். எப்படியும் என் புருஷனோட அண்ணன் சத்தத்துக்கு தான் இந்த வீடே கட்டுப்படுது. அப்படிங்கிறப்போ நான் எதுக்கு எடுத்தாலும் கத்தி கூப்பாடு போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இனிமே சத்தமே இல்லாம நான் தந்திரமா தான் காய நகர்த்த போறேன். அக்கா சபாஷ்கா. இனிமே நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இந்த வீட்ல எந்த முடிவும் என்ன கேட்காம எடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி நான் பண்றேன் பாரு. அக்கா இப்பதான்க்கா நீ கரெக்டான ரூட்ல வந்திருக்க. என் பையன் யார கட்டிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்களா? இவங்களுக்கு யாருடா கொடுத்தது அந்த அதிகாரத்தை? இனி இருக்கா உங்களுக்கு? விளக்கேது. போ. நீ ஒன்றும் கவலைப்படாத நந்தினி. எல்லா விஷயத்திலையும் உங்க அப்பா நமக்கு தெய்வமா துணை இருக்கார். ஜாதக பொருத்தம் இல்லைங்கிற விஷயத்த பத்திலாம் நீ யோசிக்காத. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். எப்பவுமே நமக்கு அவர்தான் பக்கபலமா இருப்பாரு. அதனால இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். ஐயோ, என்ன இது? அபசகுணம் மாதிரி இப்படி நடக்குது. அம்மா, வெளியில இருந்து யாரோ கல் எறிஞ்சிட்டாங்கம்மா. என்ன உள்ள நின்று இன்னும் பாத்துக்கிட்டு இருக்க? வெளியில வாமா. ஏமா என்கிட்ட காசை வாங்கிட்டு வட்டியும் கொடுக்காம அசலும் கொடுக்காம நீ பாட்டுக்கு இருந்தா என்னமா அர்த்தம் இது? நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? மா நீ வெளில வாமா. வந்து எனக்கு இப்பவே செட்டில் பண்ணு. அப்பதான் நான் இங்க இருந்து போவேன். இல்லைன்னா போக மாட்டேன். ஏன்பா இப்படி ரோட்ல நின்னு அசிங்கமா கத்திக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறாங்க. எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. வாங்கின காசை திருப்பி கொடுக்க வக்கில்ல. நான் வெளியில நின்னு பேசுனா உனக்கு மானம் போகுதா? உனக்கெல்லாம் மானம் ஒரு கேடு. இங்கனக்குள்ள நின்று உன்னை நான் அப்படித்தான் அசிங்கப்படுத்துவேன். நீ என்கிட்ட வாங்கின காசை வட்டியோட கொடுத்துரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசாம வாயை மூடிட்டு அப்படியே வாங்கிட்டு போயிடுறேன். அம்மா நீ படிச்சு கிழிச்சதுக்கும் சேர்த்துதான் உங்க அம்மா என்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. ஏமா நீ வேலைக்கு போய் கடனை அடைப்பேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா நீ என்னடானா கல்யாணம் பண்ணிட்டு போக போறியாம? என் காசை எவங்கிட்ட போய் கேப்பேன்? சொல்லுமா, யாருக்கிட்ட போய் கேப்பேன்? என் காசை வாங்கி தின்னுட்டு நீ பகுமானமா கல்யாணம் பண்ணிட்டு போயிருவ.
அத நான் பார்த்துட்டு புளிப்பு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போவேன் பாத்தியா? ஏமா உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா? இருந்துச்சுன்னா இப்பவே என் காசை வட்டியோட கொடுங்க, நான் போயிடுறேன். எதுக்கு இப்போ ரோட்ல நின்னு தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்கின காசை திருப்பி கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருந்தா நான் இப்படிதான் பேசுவேன். நாங்க என்ன காசை வாங்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டோம்? அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடியே என் காசை வாங்க தான் வந்து நிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு கல்யாணம் ஆகி நீ போனதுக்கு அப்புறம் திடீர்னு உங்க ஆத்தா மண்டைய போட்டா என் காசை யாருக்கிட்ட போய் வாங்குவேன்? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய், என்ன குரலை வசதி பேசுற? கைய நீட்டி மரியாதை இல்லாம பேசுற? உன்கிட்ட பணம் வாங்கணும்னா நாங்க என்ன உனக்கு அடிமனை நினைச்சுக்கிட்டியா? இன்னும் ஒரு வார்த்தை ஏதாவது தப்பா பேசுன நடக்கிறதே வேறையா இருக்கும். ஏய், என்ன மிரட்டுறியா? என்ன என்ன செய்வே நீ? இல்ல என்ன செய்வேன்னு கேக்குறேன். பொண்ணு ஏதோ தெரியாம சொல்லிட்டாப்பா. என்ன வேணாலும் செய்வேன். என் பொண்ணை விட்டுருங்க. ஏய், யார் மேல கைய வச்சிருக்க தெரியுமா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். ஆடி! வா! விட்டுருங்க. ஐயோ, அண்ணே, ஆடி! அண்ணே, என் பொண்ணை விட்டுருங்க. யார் வீட்டு பொண்ணு மேல கை வைக்கிற? ஆ? ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணு மேல கை வைப்ப? ஆ? போடா. ஐயோ, அது யார் வீட்டு பொண்ணுன்னு தெரியல உனக்கு? ஐயா, அவங்களுக்கு நான் கொடுத்த பணம் வட்டிக்கு மேல வட்டி போட்டு போய்கிட்டே இருக்கியா. ₹1 கூட திருப்பி தர்ற மாதிரி தெரியலங்கய்யா. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்காக எங்க வீட்டு பொண்ணு மேலே கை வைப்பியா? உன்னை வெட்டி வீசி எரிஞ்சிருவேன். ஐயா, அந்த பொண்ணு தாயா ஐயா மேல கை வச்சுச்சு. நீ தப்பா பேசுனா கேட்டு சும்மா இருக்க சொல்றியா? காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலனா கேவலமா தான் பேசுவாங்க. அதுக்கு உங்க தங்கச்சி பொண்ணு கையை நீட்டுவாளா? ஏய், தப்பா பேசினா கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? அவனை அடிச்சது சரிதான். தங்கச்சி பொண்ணுங்கிறதுனால அவ தப்பே பண்ணிருந்தாலும் அவ பண்ணதுதான் சரின்னு சொல்லுவீங்களே. அம்மா, நம்ம இப்பதானே வந்தோம். என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எதுக்கு நந்தினியை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்க? உங்க அப்பாவோட இப்ப நீயும் சேர்ந்துட்டியா? உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? ஐயா, எனக்கு வட்டியோட சேர்த்து 4.5 லட்சம் ரூபாய் தரணுங்கய்யா. இந்தா, இனிமே நான் உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. வேண்டாம் மாமா. நந்தினி ஏன் இப்படி நடந்துக்கிறா? ஏங்க, கிறுக்கு பிடிச்சிருச்சா அவளுக்கு? எதுக்கு வட்டிக்காரனுக்கு கொடுத்த செக்க வேணான்னு சொல்றா? இருடி, என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம சும்மா குறை சொல்லிட்டு இருக்காத. ஏமா செக்க கொடுக்க வேணாம்னு சொல்ற? இது நாங்க வாங்கின கடன் மாமா. அத நாங்க தானே திருப்பி கொடுக்கணும். நீங்க கொடுத்தா அது சரியா இருக்காது. தப்போ சரியோ, எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் யார்கிட்டயும் போய் கை நீட்டி நிக்க கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா வைராக்கியமா இருக்காங்க. இப்ப நீங்க இந்த கடனை அடைச்சிட்டீங்கன்னா இத்தனை நாளா எங்க அம்மா வைராக்கியமா இருந்ததுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். கடைசி வரைக்கும் அடுத்தவங்க உதவியே இல்லாம வாழ்றதுதான் எங்க அப்பாவுக்கான மரியாதைன்னு
எங்க அம்மா நினைக்கிறாங்க. அதனால இந்த கடனை நானே அடைக்கிறது தான் எங்க அப்பாவுக்கு நான் செய்யற மரியாதை. எங்க அம்மாவோட வைராகியத்துக்கு நான் கொடுக்கிற மரியாதை. உனக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுமா? என்னோட கல்யாணம், என்னோட வாழ்க்கையெல்லாம் எங்க அம்மாவுக்கு அப்புறம் தான் மாமா. எங்க அம்மாவோட வைராகியமா இல்ல என்னோட வாழ்க்கையானா, எனக்கு எங்க அம்மாவோட வைராகியம் தான் முக்கியம். இது எங்க வீட்டோட சுய மரியாதை மாமா. அத நான் தான் காப்பாத்தி ஆகணும். சந்தேகமே இல்ல, உங்க தங்கச்சி பொண்ணு சரியான பைத்தியக்காரி. கொடுத்த செக்க வாங்கி கடன் அடைக்காம வைராகியம் மரியாதைன்னு பேசிக்கிட்டு இருக்கா. பொழைக்க தெரியாதவளா இருப்பா போல இருக்கே. இந்நேரம் அந்த செக்கை கொடுத்ததுக்கு நந்தினி எதுவும் சொல்லாம சும்மா இருந்துட்டா நீ நந்தினியை எவ்வளவு கேவலமா பேசியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் நீ தயாரா இருந்த, அது நடக்கலன்னதும் நீ நந்தினியை இப்படி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உன்னை விட்டா ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. வா நாம போலாம். டேய் அருள், வா போலாம். நீ எதுக்கும் அழுதுட்டு இருக்க? இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீ பெருமை பண்ணும், சந்தோஷம் பண்ணும். இல்லைண்ணே, நல்ல நாள் அதுவுமா அவரோட போட்டோ உடைஞ்சு போச்சு. அது ஏதோ அபசுகுணம் மாதிரி தெரியுதுண்ணே. போட்டோல கல் எறிஞ்சா உடையதாம செய்யும். அதை போய் நீ அபசுகுணமா எடுத்துக்கிற? டேய் ஐயா, இன்னொரு வாட்டி இங்க வந்து இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்த தொலைச்சிருவாமா. ஐயா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அப்படி பண்ணுவேன்? ஆனா இப்ப நீங்களே இருந்து என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை பேசி முடிச்சு வச்சுட்டு போங்கய்யா. என்ன செய்யணும்னு சொல்ற? நீங்க கொடுத்த செக்கையும் அந்த பொண்ணு கொடுக்க வேணாம்னு சொல்லுது. அந்த பொண்ணு பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு தான் சொல்லுது. அதெல்லாம் சரிதாங்கய்யா. ஆனா எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு பத்திரத்துல தெளிவா எழுதி நீங்களும் அந்த பொண்ணும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கய்யா. ஏன்னா நான் கொடுத்த பணத்துக்கு எதுவும் எழுதி வாங்கலையா. அப்படி எழுதி கொடுத்துட்டா நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேயா. ஏய் வரலட்சுமி, என்னங்க? என்ன உங்க அண்ணன் வீட்டுல இருந்து யாரையும் காணோம்? நேரத்துக்கு வந்துருவாங்கங்க. என்னத்த நேரத்துக்கு வந்துருவாங்க? இன்னும் ஆளே காணோம். போன் பண்ணி பார்ப்போம். ஐயா, பத்திரம் டைப் பண்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேயா. ஒரு 10-15 நிமிஷத்துல பத்திரத்தோட வந்துருவாயா. சரி, என்னன்னு சீக்கிரம் பாரு. சரிங்கய்யா, போறையா. அண்ணே, காஃபி ஏதாவது போட்டு எடுத்து வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்து. வரதான் கால் பண்ண ஆரம்பிச்சான். அண்ணே, நீங்க வேணா கிளம்பி போங்கண்ணே. இந்த பிரச்சனையை நாம இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்லம்மா, இது என்னையோட முடிச்சு விட்டுரும். என்னடி போன் பண்ண உங்க அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? தெரியலங்க, ஒருவேளை வந்துகிட்டு இருப்பாங்களோ என்னவோ. அப்பா, நீங்க போன் எடுக்கலன்னு மாமா எனக்கு போன் பண்றாருப்பா. சரி, எடுத்து வந்துட்டு இருக்கோன்னு சொல்லு. சரிங்கப்பா. சொல்லுங்க மாமா. என்ன மாப்ள, கிளம்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் யாரையும் காணுமே. எப்ப வருவீங்க? அங்கதான் மாமா எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். வந்துடுறோம். மச்சான் வரதுக்கு தான் மாப்ள காத்துக்கிட்டு இருக்கோம். வந்துடுறோம் மாமா. சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அம்மா, இந்தம்மா சந்தனம் போதுமான்னு பாரு. போதுண்டி. என்னம்மா அப்பா கோவமா போயிட்டு இருக்காரு? ஆமாடி, அண்ணன் வேற இன்னும் வரல. அதான் அவர் கோவத்துல இருக்காரு. அதுவும் இல்லாம அவங்க அம்மாக்கு வேற திவசம் இல்ல. அதுல ஏதாவது சின்ன தப்பு நடந்தாலும் வீட்டையே ரெண்டாக்கிடுவாரு. அந்த பயத்துலதான் காலையில இருந்து ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கேன். சரி, நான் இந்த குத்து விளக்கெல்லாம் ஏத்தவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமா, வானதி எங்க?
தெரியலம்மா, இருங்க போய் பாக்குறேன். ஏய் பன்னீர் பாட்டில் எங்கடி? அது அங்கதான் ரூம்ல இருக்கு பாரு. அக்கா, அம்மா அங்க விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. நீங்க கிச்சன்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அருள் மாமாக்கு பிடிச்ச கேசர் பேடா பண்ணிட்டு இருக்கேன். கேசர் பேடாவா? ஆமா, இதுதான். இது அருள் மாமாக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். அது எப்படி உனக்கு தெரியும்? ஒரு முறை அவர் என்கிட்ட சொன்னாரு. மாமா, இந்தாங்க பால் கொழுக்கட்டை சாப்பிடுங்க. இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் வானதி. நல்லா இனிப்பா இருக்கும் மாமா. ஸ்வீட்ல எனக்கு ஒரே ஒரு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு சொல்லுங்க மாமா, நான் செஞ்சு தரேன். அது இங்கெல்லாம் கிடைக்காது வானதி. எங்க கிடைக்காதா? அது நார்த் இந்தியால தான் கிடைக்கும். அது பேரு கேசர் பேடா. கேசர் பேடாவா? ஆமா. நார்த் இந்தியால கிடைக்கிற ஸ்வீட்ட நீ எப்படிக்கா பண்ண? இது ஏதோ விஷப்பரிச்ச மாதிரி இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போன்ல பார்த்து கத்துக்கிட்டு செய்றேன். நீ வேணா எடுத்து சாப்பிட்டு பாரு. அக்கா சூப்பரா இருக்குக்கா. ஆனா இது நீ இப்ப பண்ணியே ஒரு பிரோஜனமும் இல்லையேக்கா. ஏ, அருள் மாமா வந்தா தானே நீ இந்த ஸ்வீட்டையே கொடுக்க முடியும்.